அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவை காரிய சித்தியை கொடுக்கக்கூடியது. ஜோதிட சாஸ்திரப்படி சந்திரன் உயிராற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. அத்தகைய சந்திரனுக்குரிய நாள் பௌர்ணமிங்கிறதால அந்த நாளில் நாம் செய்யும் வழிபாட்டின் மூலமாக நம்முடைய எண்ணங்கள்லாம் இருக்கும். ஒரு விஷயம் நிறைவேறணும்னு எண்ணத்தை நிஜமாக்கி கொடுக்கும். மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடுங்கிறது நம்ம பாவத்தையும் குலதெய்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியது. நம் வேண்டிய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது. தீராமல் இருக்கும் கோடிக்கடனையும் இந்த ஒரு வழிபாட்டால் தீர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மேலும் சித்ரா பௌர்ணமி வழிபாடு எப்படி மேற்கொள்ளணும், எப்படி விரதம் இருக்கணும், என்ன அதிசயங்கள் நடக்கும், எப்படி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி அன்று நம்முடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும்னு சொல்லப்படுது. பௌர்ணமி அன்று சந்திரனின் ஒளிக்கற்றைகள் நம்முடைய உடலில் படணுங்கிறதால தான் நம்ம கிரிவலம் செல்லும் முறையே ஏற்பட்டதாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி என்பது ஒளிமயமான ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாங்க. தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கும் இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் அது வேண்டுதல் அப்படியே நிறைவேறும்னு நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 30 இரவு 9:51 மணிக்கு துவங்கி மே மாதம் 1 இரவு 11:07 பௌர்ணமி நிறைவடைது. முழுமையான பௌர்ணமி நாளான மே மாதம் 1 வீட்டின் பூஜை அறை அல்லது நடுக்கூடத்தின் தரையில் தேங்காய் ஒன்றை வைத்து கொள்ளுங்க. தேங்காய் சிவனின் அம்சங்கிறதால, தூய்மை தெய்வீகத்தின் அடையாளங்கிறதால இந்த பூஜைக்கு தேங்காய் பயன்படுத்துகிறோம். இந்த தேங்காய் நகர்ந்து விடாமல் ஏதாவது ஒரு தடுப்பு வைத்து அசையாமல் நிற்க வைத்துருங்க. அதன் மீது ஒரு மண் அகல் விளக்க வைங்க. விளக்கு கீழே விழுந்துடாமலும் நகர்ந்துடாமலும் இருக்க தேங்காயின் மீது சிறிது மஞ்சள் குழைத்து வைத்து அதன் மீது மண் விளக்க வையுங்க. இந்த விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு எந்த எண்ணெய்க்குள்ளே 7 மல்லிகைப்பூ அல்லது ஆவாரம்பூ 2ல் ஏதாவது ஒன்றை போடுங்க. அதோடு சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டு விளக்கேற்றுங்க. இந்த விளக்கேற்றும் போது தேங்காயின் குடுமி மற்றும் விளக்கு சுடர் ஆகியவை கிழக்கு நோக்கி இருக்கும் படி வைத்து விளக்கேற்றணும். நைவேத்தியமாக எது வேண்டுமானாலும் படைக்கலாம். எதுவும் செய்ய முடியலனாலும் வெறும் பழம் மட்டும் வைத்து படைக்கலாம். மேலும் இந்த விளக்கு சித்ரா பௌர்ணமி அன்று காலை, மதியம், மாலைன்னு 3 வேளையும் ஏற்றணும். காலையில் குளிச்சுட்டு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஏற்றலாம். மாலையிலும் எப்போ வேண்டுமானாலும் ஏற்றலாம். ஆனால் பகலில் மட்டும் 12 மணி முதல் 12:30 ஆகிய நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த விளக்கினை ஏற்றலாம். விளக்கினை ஏற்றி வச்சுட்டு அதற்கு முன்பு உங்களுடைய கோரிக்கைகளை எதுவோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வைக்கலாம். அல்லது விளக்கின் முன் அமர்ந்து நீங்களே விளக்கோடு மனம் விட்டு பேசி உங்களின் கோரிக்கையை முன்வைக்கலாம். இந்த விளக்கு 3 வேளையும் ஏற்றும் போது குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி பார்த்துக்கோங்க. 3 வேளையும் எரிய விட்டு அந்த விளக்கையும் தேங்காயையும் பத்திரமாக எடுத்து வைத்து அடுத்த பௌர்ணமிக்கு அதே போல் விளக்கேற்றி வழிபடலாம். அனைத்து பௌர்ணமியிலும் இந்த வழிபாட்டினை செய்யலாம். ஒருவேளை அந்த தேங்காய் சேதமடைந்தோ அழுகியோ போயிடுச்சு அப்படின்னா அதை ஓடும் நீரில் போட்டுட்டு வேறு தேங்காய் வச்சு செய்யலாம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுறதால நம்முடைய உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள், எண்ணங்கள் ஆகியவையெல்லாம் நீங்கி தெய்வீக சக்தி நம்முடைய வீட்டிலும் நம்முடைய உடலிலும் நிறைய துவங்கும். இதனால் பல மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தும் படிப்படியாக நீங்கள் முன்வைத்த காரியங்களை நடைபெறுவதற்கான சூழலும் அமையும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று முதல் செலவாக காசு கொடுத்து இந்த ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம், கடன் சுமை இருக்கவே இருக்காதுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பண கஷ்டம் இல்லாமல் வாழணுங்கிறது ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் ஏனோ தெரியலங்க, இந்த 2 பிரச்சனைகளும் நம்ம விடாமல் துரத்திட்டே இருக்கும். கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க வீட்டில் ஐஸ்வர்யம் பெருக, லக்ஷ்மி கடாட்சம் பெருக சித்ரா பௌர்ணமி தினத்தில் நாம் எந்தெந்த பொருட்களை வாங்கணும், அந்த பொருட்கள் எல்லாம் எதுக்காக வாங்கணுங்கிறத பற்றி
நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். பட்டியலில் நிறைய பொருட்கள் இருக்குமோன்னு பயந்துடாதீங்க. உங்களால் இதில் எந்த ஒரு பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை மட்டும் வாங்குங்க போதும். அதுவும் காலையில் எழுந்து கடைக்கு போய் முதல் செலவாக இந்த செலவை செஞ்சு அந்த மங்களகரமான பொருளை வீட்டுக்கு கொண்டு வரணுங்க. சரி, அது எந்தெந்த பொருள்னு பார்த்துடலாம் வாங்க. வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு, பச்சரிசி, மல்லிகைப்பூ, கல் உப்பு, மஞ்சள், குங்குமம் 6 பொருட்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்று சுக்கிரனுக்கு உகந்த மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளை நிற கல்கண்டு வாங்குறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க. கல் உப்பு மகாலட்சுமியின் அம்சம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பை வாங்கினா வீட்டில் கடன் சுமை கட்டாயம் குறையுங்க, பணப்புழக்கம் அதிகரிக்கும். மல்லிகைப்பூ மகாலட்சுமியின் அம்சம். இந்த வாசத்துக்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாதுன்னு சொல்லலாம். பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரிய பொருள். பிறகு வழக்கம் போல எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வாங்கிறது மங்களத்தை உண்டாக்கும்னு சொல்லப்படுது. இந்த 6 பொருட்களை வாங்க முடிஞ்சவங்க வாங்கலாம், முடியாதுங்கிறவங்க உங்களுக்கு அந்த நாளில் எந்த ஒரு தேவையோ இதில் ஏதாவது ஒரு பொருளை நிச்சயம் நீங்கள் வாங்கணும். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு வாங்கி வந்த இந்த பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சு கொள்ளுங்க. காலையில் பூஜை செய்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மாலை சித்ரா பௌர்ணமி பூஜைக்காக பிரசாதம் செய்வீங்கள்ல, அதில் இந்த பொருட்களை எல்லாம் சேர்க்கலாம், தவறே கிடையாது. எந்த பொருளையும் வீணாக்காதீங்க. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சமையல் அறையில் வச்சு பயன்படுத்திக்கோங்க. மல்லிகை பூக்களெல்லாம் உங்களுக்கு பூஜை அறையை அலங்காரம் செய்யுங்க. லக்ஷ்மி பாதத்தில் சிறிதளவு மல்லிகைப்பூவை உதிரியை அர்ச்சனை செய்து அந்த பூக்களை எடுத்து கொண்டு போய் மேலே நிலா வெளிச்சத்தில் சிறிது நேரம் வச்சிருந்து அந்த மல்லிகைப்பூவை பத்திரமா கொண்டு வந்து நீங்கள் பணம் வைக்கும் பெட்டியில் வச்சா உங்கள் பண பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சித்ரா பௌர்ணமி அன்று வானத்தில் உதிக்கும் நிலவில் இருக்குது. இந்த நன்னாளில் உங்களால் முடிஞ்சால் சித்ரா அன்னம் செய்து சந்திரனுக்கு வைத்து வழிபாடு செய்துட்டு சித்திரகுப்தன் வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்கள் செய்த அந்த சித்ரா அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கும் 4 பேருக்கு அன்னதானம் செய்யலாம். சித்ரா பௌர்ணமி நாளே வீட்டில் பல வகையான சாதங்கள் செஞ்சுருப்பீங்க. அது நிச்சயம் கொஞ்சமாக இருக்காது, நிறைய தான் இருக்கும். அதையெல்லாம் கொண்டு போய் ஏழையாக இருக்கக்கூடிய 2 பேருக்கு உங்கள் கையால் தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப சந்தோஷமாக வாழும். மேலும் தை, கார்த்திகை மாத பௌர்ணமிகளைப் போன்று சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் ரொம்பவே சிறப்புக்குரியதுங்க. சித்ரா பௌர்ணமி நாளில் தான் மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுது. இது தெய்வீக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் பாவங்கள்லேருந்து விடுபடுவதற்கும் மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழகத்தில் இந்துக்களால் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்று சித்ரா பௌர்ணமிங்க. மாதந்தோறும் பௌர்ணமி திதி வந்தாலும் கூட சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி நாளில் மட்டும் விழா எடுத்து கொண்டாடுறோம். அப்படி சித்திரை மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமி நாளுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நுழையும் நாளையே நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுறோம். இது நம்முடைய பாவ புண்ணிய செயல்களை கணக்கு வச்சிருப்பவரும் கடந்த கால பாவங்கள்லேருந்து விடுபட வழியை ஏற்படுத்தி தருபவருமான சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுது. சித்ரா பௌர்ணமி அன்று செய்யப்படும் வழிபாடுகளால் இறையருள் கிடைக்கிறதோட கர்ம வினைகள்லேருந்து விடுபட்டு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கான நாளாகவும் சொல்லப்படுது. நாம் வாழும் காலத்தில் செய்யும் நன்மைகள் தீமைகளை பதிவு செய்து வச்சிருக்கிறவர் சித்திரகுப்தர். நாம் இறந்த பிறகு நாம் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையில் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே செல்லணுமா அல்லது நரகத்துக்கு செல்லணுமாங்கிறத சித்திரகுப்தர் தான் தீர்மானிப்பாராம். நம்ம மரணத்துக்கு பிறகு நரகத்தில் துன்பங்களை அனுபவிக்கக்கூடாது. கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அல்லது பாவங்களுக்கு பிரயாச்சித்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்க சித்ரா பௌர்ணமி நாளில் தங்களுடைய தவறுகளுக்காக வருந்தி சித்திரகுப்தரை மனதார வேண்டி சில வழிபாடுகளை செய்தால் அவர்களின் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுது. மேலும் சித்ரா பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனித நீராடல் செய்யணும். ஒருவர் தன்னுடைய உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்தி கொள்ளவும் தெய்வீக அருளை பெறவும் புனித நீராடல் ரொம்ப அவசியமானது. 2வதா சிவ வழிபாடு. இந்த நாளில் சித்திரகுப்தரையும் சிவபெருமானையும் வழிபடுவதால் மனதில் அமைதியும் இறையருளும் கிடைக்கும். இதனால் கர்ம வினைகள்லாம் குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அடுத்து 3வது விரதம். சித்ரா பௌர்ணமி அன்று விரதமிருந்து இறைவனை வழிபட்டு மாலை நேரத்தில் சந்திரனையும் வழிபட்டு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 4வதா தானங்கள். ஏழைகளுக்கு உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதால் நம்முடைய கர்ம வினைகள் பெருமளவில் குறைக்கப்படுது.
ஐந்தாவதா திருவண்ணாமலை கிரிவலம். இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவது பாவங்களை போக்கி மிகப்பெரிய புண்ணியத்தை பெற்றுத்தரும். இதனால் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது பலருக்கும் வழக்கமாக வச்சுருப்பாங்க. மேலும் சித்திரை பௌர்ணமிக்கும் குலதெய்வ பொங்கலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. வருடம் முழுவதும் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட சித்ரா பௌர்ணமி இரவு அன்று யார் ஒருத்தங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கலிட்டு இரவு வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ குலதெய்வத்துடைய அத்தனை சாபங்களும் தீரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும் போதே சண்டை வந்தது, விபத்துகள் நடக்குது, குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அத்தனைக்குமே நிவாரணம் தரக்கூடிய ஒரே நாள் இந்த சித்திரை பௌர்ணமி வழிபாடு தாங்க. குலதெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக ஒருத்தர் பெறணும்னு சொல்லி விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடை மேற்கொள்வது மூலமாக பிரம்மகஸ்தி தோஷம் நிவர்த்தியாகும்னு சொல்லப்படுது. மேலும் நாள்பட்ட நோய், பில்லி, சூனியம், ஏவல், கர்ம வினைகள் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடை மேற்கொள்ளலாம். இதன் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெற முடியும். ஒருத்தருடைய தலைவிதியே மாறணும்னு ஆசைப்படுறவங்க சித்திரகுப்தர் வழிபாடும், கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த அடைந்து செல்வ வளம் பெறணும்னு நினைக்கிறவங்க சத்யநாராயண பூஜை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி அந்த சித்திரகுப்தருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்மளுடைய தலைவிதியே மாறும்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சித்ரா பௌர்ணமி நிலவு ஒளியில் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தோட மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொன்னாலும் அது 1000 முறை சொன்னதுக்கான சமமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் சித்திரை மாதத்தில் வரும் சித்ரா பௌர்ணமி நம்முடைய பாவங்களை போக்கிக் கொண்டு அதன் மூலமாக துன்பங்கள் பலவற்றிலிருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாள். இந்த நாளில் பக்தி, தானம் மற்றும் மத சடங்குகள் செய்கிறது வழக்கம். இந்துக்களும் புத்த மதத்தினரும் இந்த நாளை கொண்டாடுறாங்க. இந்த நாளில் செய்யும் தானங்கள், வழிபாடுகள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பல மடங்காக பெருக்கி நம்மளுக்கு தரும். அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பௌர்ணமி அன்று விஷ்ணுவை சத்யநாராயணராகவும் லக்ஷ்மி தேவியை வணங்கணும். சந்திரனுக்கு அர்க்கம் கொடுக்கணும், அதாவது தண்ணீர் ஊற்றி வணங்கணும். இந்த நாளில் தெய்வீக சக்திகள் அதிகமாக இருக்கும், அதனால் வாழ்க்கையில் நல்ல ஆற்றல்கள் பெருகும். பௌர்ணமி அன்று கோயிலுக்கு சென்று வழிபடுவது, தானம் செய்கிறது, புனித நதிகளில் நீராடுவது நல்லது. இதனால் மகிழ்ச்சியும் வளமும் பெருகும். தாமச உணவுகள், மது அருந்துதல் மற்றும் கடுமையான அல்லது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துறது போன்றவை இந்த புனித நாளில் தவிர்க்கணும். பௌர்ணமி அன்று தலைக்கு குளிக்கிறதோ முடிவெற்றதோ கூடாது. புராணங்களின்படி பௌர்ணமி அன்று முடிவெட்டினா பணம் இழப்பு ஏற்படும், வீட்டில் வறுமை வரும். ஆண்கள், பெண்கள், திருமணமாகாத பெண்கள்னு எல்லோருமே இதை தவிர்க்கணும். சித்ரா பௌர்ணமி அன்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுறதோட சித்திரகுப்தரையும் வழிபடணும். சித்ரா பௌர்ணமி இரவில் நில ஒளியில் தியானம் செஞ்சால் நோய்கள் நீங்கும், உடல் நலம் பெறும்னு சொல்லப்படுது. இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சி. விஷ்ணுவுக்கு துளசி ரொம்பவே பிடிச்சமானது, அதனால் பௌர்ணமி அன்று துளசி இலைகளை பறிக்கக்கூடாது. அது பாவ செயல். அன்றைய நாளின் புனிதத்திற்கு அது எதிரான ஒரு செயல். மேலும் சித்திரகுப்தரின் உருவத்தை வரைந்து நாம் செய்த பாவங்களிலிருந்து விடுபட மன்னிப்பு கேட்டு அவருடைய அருளை நம்ம பெறணும். சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பான வழிபாட்டில் ஒன்று. மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தருக்கு வீட்டிலேயே வழிபாடு செய்கிறதை விட கோவில்களுக்கு சென்று அவருடைய திருமண கோலத்தை கண்டு மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி, கடன்கள் நிவர்த்தியாகி, செல்வ வளம் பெருகி நல்ல முறையில் வாழ்வோங்கிறது குறிப்பிட்டிருக்கு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.